அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் தேவசீலபுரம் அருகே உள்ள பொட்டலூரில் கிராமத்துல இந்த மீன் கழிவுக்காக தொடர்ந்து 365 நாள் போராடிக்கிட்டு இருக்கும்போது இந்த தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த உள்ளூர் பொதுமக்களுக்கும் இத ஒருங்கிணை பண்ணி வழி நடத்தி இருக்கும் நம்ம அவரு ஸ்கூல்ல ஆசிரியரா வேலை பார்க்காரு சங்கநாராயண் சார், அவருக்கும் தமிழ் நீதி கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போன டேட்ல ஒரு 15ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி எடுத்திருந்தோம். அப்பதான் அவர் அறிமுகம் தலைவர் திருநெல்வேலிக்கு வர வச்சிருந்தோம். ஒரு பெரிய மாபெரும் புரட்சியாளர். நீங்க அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டாங்க. அவரு மரணத்தை முத்தமிட்ட மாவீரன் சொல்லி அவர் பேர் சொல்லுறேன், நீங்க சொன்னாலே புரிஞ்சுடுவீங்க. கலிய பெருமாள், புலவர் கலிய பெருமாள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை எப்படி நீங்க பார்க்கணும்னா அந்த விடுதலை டூ எடுத்தாங்க, அதுக்குள்ளாமே அவருடைய வாழ்க்கை வரலாறு. பெரிய புரட்சியாளர், பெரிய புரட்சியாளர்னு அவர் நிறைய சரி கும்பல்கள் அவருடைய புரட்சியெல்லாம் வெளியே இல்லாம அப்படி காலப்பொருள் மறைச்சிட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதை ஒரு பரபரப்பு பண்ணி ஒரு பொறுப்பாளர் எல்லாம் அறிமுகம் கொண்டு போன அப்பதான் தோழரை சந்திச்சேன். என்னன்னு விசாரிக்கும் போது தெரியல, இந்த ஊர் மக்களுக்காக இங்க இருந்து ஊர் மக்களோட சேர்ந்து தலைவரை பார்த்து ஒரு மனு கொடுத்தாங்க. மனு கொடுத்தோன்னு தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம், தலைவருக்கு சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன நிகழ்ச்சியில கூப்பிட்டுருந்தப்ப என்ன வர முடியல. போன நிகழ்ச்சி அங்க அரியலூர்ல தலைவர் டிஸ்ட்ரிக்ட்ல சொந்த ஊர்ல வச்சிருக்காங்க. அங்க போய் கலந்துக்கிட்டு கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் பேசினாப்ப அங்க போயிட்டோம். இந்த தடவை கண்டிப்பா நான் போற நேரமா தலைவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க, போராட்டம் எப்படி இருக்குன்னு அதை பத்தி நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்பவும் அவர்கிட்ட சொன்ன ஒண்ணு தோழர் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா அதுக்குள்ள நாள் ரெடி பண்ணி கண்டிப்பா வந்திருப்பாப்புல. கொஞ்சம் நாள் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு நாள் கொடுத்துட்டாப்புல. அதனால அடுத்த ப்ரோக்ராம்ல அவரு அண்ணன் கலந்து பேசிக்கிட்டு ஒரு டேட்டை கண்டிப்பா இந்த ஊர் மக்களுக்காகவும் கண்டிப்பா தலைவர் வாரம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா வருவாப்புல. அதுக்கு தமிழர் நீதி கட்சியும் நானும் கண்டிப்பா அவரும் ஒருங்கிணையா வந்த போல எப்பவுமே இருக்கும். ஒரு சின்ன 5 நிமிஷம் பேசிட்டு நான் நேரம் சொல்றேன். ஏன்னா அந்த போராட்டம் வெற்றியா தொழில நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலே என்ன பொறுத்தவரை இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா ஒரு 4 நாள் ஒரு 10 நாள் போராட முடியாதுங்க. அதெல்லாம் பெரிய கஷ்டம். எவ்வளவு அடக்குமுறை வரும், ஒடுக்குமுறை வரும், பொய் வழக்கு வரும், இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா ஒரு 365 நாளா அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த போராட்டத்தை அவர்கள் ஒருங்கிணை பண்ணியிருக்காங்க. அது பெரிய தியாகம். இதெல்லாம் வரலாறு. நாளைக்கு வரலாற்றுல இடம்பெறும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நாளைக்கு இதெல்லாம் வரலாறு சொல்லணும். நம்ம அடுத்த தலைமுறைகள் சந்ததிகள் சொல்லணும். கண்டிப்பா பக்கத்துல இருக்க சுத்து வட்டார கிராமங்களும் சொல்லுவாங்க நம்ம அடுத்த தலைமுறைகள்கிட்ட, எங்க ஊர்ல இப்படி இருந்துச்சு பிரச்சனைகள், ஏன் மக்கள் கூடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தியா மிகப்பெரிய வெற்றியா, ஏன் இப்ப சொன்னார தோழர் மதுரையில நடந்த பெரிய மக்கள் சக்தி மீறி நீங்க ஒண்ணு நடக்காதுங்க. மக்கள் சக்தி தான் பெரிய சக்தி. மக்கள் ஒரு கட்டத்துக்கு தான் பொறுப்பா. ஒண்ணு கூட்டிட்டாம பெரிய அளவு ஒண்ணு கூட்டிட்டாம யாராலையும் ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. என்ன பண்ணனாலும் எந்த அதிகாரம்னாலும் பண்ணிக்க முடியாது. இதுதான் நமக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். அதனால மக்கள் சொன்ன மாதிரி கூட்டம் கம்மியா இருக்கணும். அடுத்த பக்கத்துல இருக்க மக்கள் சொன்ன இந்த ஊர்ல இருக்க மக்கள் சுத்து வட்டார மக்கள் எல்லாம் அவருக்கு ஒன்று திரண்டி அவருக்கு நல்ல ஒரு உறுதுணையா சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா அவர் இந்த 325 போராட்டம் எவ்வளவு எதிர்ப்பு சந்திச்சிருப்பாரு, எவ்வளவு தலைமுறைகள் வந்திருக்கும், எவ்வளவு நோட்டீஸ் பார்த்தோம்னா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ஒரு ஆசிரியர், அவர் நினைச்சா வேணா சம்பளம் 40,000 50,000 வாங்கிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மக்கள் அழிஞ்சிடக்கூடாது, இந்த மக்கள் இந்த ஊர் அழிஞ்சிடக்கூடாது, அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காண்டி தான் போராடிட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்த சந்ததி நம்ம கண்டிப்பா போயிடலாம், இந்த இதை பார்த்துட்டு கிடக்க போறோம் அப்படின்ட்டு போயிடலாம். நீங்க சொன்ன மாதிரி 3 நிறுவனம் 4 நிறுவனம் இருக்கு. அடுத்து நம்ம கண்டுக்கலாம் போறோம்னா 30 நிறுவனத்தை ஆரம்பிச்சோம்னா நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பங்கள், இந்த ஊர் மக்கள் நிம்மதியா வர முடியுமா? அதுக்காண்டிதான் அவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா 4 வருஷம் அலைஞ்சது சாதாரண சின்ன பேப்பர் தூக்கிட்டு போவேன். ஏன்னா ஒருத்தரும் செய்ய மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். பேப்பருக்கார ஒரு சின்ன ஒரு விளையாட்டு துண்டு பேப்பர் நம்ம பேர் ரொம்ப இறங்குவோம். ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு வீரியமா ஒரு போராட்டம் ஆரம்பம் ஊடகமா நம்ம பெருசாகும். ஆனா அது இப்ப நடந்திருக்கு. ஆரம்பத்துல போராட்டம் ரொம்ப வெளியே தெரியல, 4 சொல்லுக்குள்ளே இருந்துட்டு போதாங்க, அது உண்மைதான். ஆனா இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய இயக்கங்கள், நிறைய தோழர்கள், நிறைய தலைவர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்காங்க. அப்படி ஆதரவு கொடுக்கும்போது என்னன்னா கண்ணாக பத்திரிகையாளர் பிரச்சனை ஓடி வந்துருவான். அவனுக்கு தேவை செய்தி, அவனுக்கு தேவை செய்தி மட்டும்தான். கண்ணாக ஆட்டோமேட்டிக்கா
ஓடி வந்து செய்தி எடுத்து இந்த ஊர் மக்கள் அப்பதான் அன்னைக்குதான் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கிடைக்கும். கண்டிப்பா நடக்கும். அதுக்குள்ள முயற்சியை நாங்களும் கண்டிப்பா செய்தியெல்லாம் வெளியே பிரஸ்ல நான் 2 வருஷம் பயணிச்சேன். பிரஸ்ல இருக்கும்போது எனக்கு அடக்குமுறைகள் நிறைய வரும். அதெல்லாம் எங்க ஊர் நெல்லை மாவட்டத்துல சொன்ன தெரியும். ஒரு சில அதிகாரிக்கு இங்க இருக்க அதிகாரிக்கும் தலைவர் ரொம்ப கலவரம். தோழர் சொன்னபடி தலைவர் ரொம்ப பெரிய ஒரு போராளி. பெரிய மக்கள் போராட்டம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அனல் நிலையத்திலிருந்து பெரிய மாட்டு வண்டி போராட்டம், விவசாய போராட்டம், ஏகப்பட்ட போராட்டம் எடுத்திருக்காரு. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு போராட்டம், முக்கியமான ஒரு போராட்டம், சிறை போராட்டம் சொல்லி இந்த மக்கள் தமிழ் மக்களுக்காக போராடி 14 வருஷம் சிறை இருந்தாங்க. 14 வருஷம் தமிழ் மக்களுக்காக போராடி சிறை இருந்தாங்க. பெரிய ஒரு வரலாறு. அது சொன்ன மாதிரி இருக்கிற மக்கள் இங்கிட்ட கூட இருக்க ஆளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா காவல்துறை, முன்னாடி இருந்த முதலமைச்சர், இப்ப இருக்க முதலமைச்சர், எல்லாத்துக்குமே IAS, உளவுத்துறை, எல்லாத்துக்குமே தலைவர் பத்தி கண்டிப்பான ஒரு வரலாறு தெரியும். அந்த தலைவர் கண்டிப்பா போன நிகழ்ச்சியில வரப்போது கண்டிப்பா அடுத்த முறை இந்த ஊர் மக்களுக்காக கண்டிப்பாக தலைவர் கண்டிப்பா வருவாங்க. இந்த ஊர் மக்களுடைய போராட்டத்துக்கும் இந்த ஊர் மக்களுக்காக எப்போதுமே துணை நிற்பாங்க. தமிழ் நீதி கட்சியின் தலைவரோட நாங்கள் எப்போதும் உறுதியா இருப்போம். தோழருக்கும் கடைசி வரைக்கும் எந்த அடக்குமுறை வந்தாலும் ஒடுக்குமுறை வந்தாலும் அவர் அஞ்சாம கடைசி வரை இந்த மக்களுக்கு போராடி ஒரு வெற்றியை தரும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை, வெற்றி வரலாறுன்னு சொல்லலாம். ஏன்னா அதை நம்ம லேஸ்ல கலந்து பார்க்க முடியாது. அவர் மீது போட்ட வாழ்க்கையும் திரும்ப பெறணும். அவர் மீண்டும் பள்ளியில் ஆசிரியர் அதுக்கான நம்ம முயற்சிகள், அதுக்கான வழிமுறைகள் போராட்டத்தையும் நம்ம கண்டிப்பா முன்னெடுப்போம். தமிழ் நீதி கட்சி அதுக்கு உறுதுணையா இருப்போம். இந்த ஊர் மக்கள் மேல போய் போட்ட பொய் வழக்கையும் திரும்ப பெறணும்னு சொல்லி தமிழ் நீதி கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல இந்த மக்கள் மீது போட்ட வழக்கு, அதுபோல அவர் மீது போட்ட வழக்கு, இதெல்லாம் இது உடனடியாக இருந்த அரசு அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த விவோ இயக்கிற பெரிய அதிகாரி தான் எடுக்கணும். முன்னாடி இருந்த காவல் ஆய்வாளர்கள் கோரி வச்சிருக்காங்க. அவங்க மீது துறை ரீதியான கண்டிப்பாக மேல முதலமைச்சர் காவல்துறை கொண்டு போய் தலைவர் மூலமா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக கூடிய விரைவில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான நேரம் கூடிய சீக்கிரத்துல எல்லா தோழர்களும் வெளியே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய தோழர்களுக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மக்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை உறுதுணையாக தமிழ் நீதி கட்சியும் தலைவர் சுபா இளவரசன் அவர்களும் களத்தில் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று சொல்லி விடைபெறி நன்றி பெறுகிறேன்.